கொட்டுக்காளி பார்த்துட்டு கமல் சார் உங்கள் டீம் எல்லாருமே கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க. உங்கள்கிட்ட சார் ஏதாவது பேசினாரா? ஏன் மொத்த டீம் கிட்ட பேசும்போது நான் அந்த டிஸ்கஷன்ல இருந்தேன். தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு அமையல. ஓகே. ஆனா சார் வந்து ட்ரெய்லரை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காங்கன்னு அங்க ஆர்கேஎஃப்ல இருந்தவங்க சொன்னாங்க. ஓகே. அப்போதைக்கு நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர்ஸ்ல கொட்டுக்காளி இருக்கும்னு அவர் சொன்னாங்க. சூப்பர். 3 BHKக்குமே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் சார் சொன்னதா பாசிட்டிவா சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு அவருக்கு தெரியாத கிராஃப்ட்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆமா, அந்த மாதிரி இருக்க ஒருத்தர் நம்ம ஒர்க்கை பத்தி பாசிட்டிவா சொல்றாங்கன்றதே ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா கொட்டுக்காளி ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பண்ணணும்னு நினைச்சோம்னா, எனக்கும் PS வினோத்ராஜுக்கும் ஒரே ஒரு இதுதான். சினிமா வந்து ஆல்டர்னேட் சினிமா, கமர்ஷியல் சினிமா அப்படின்னா நாங்கள் பிரிக்க மாட்டோம். சினிமா அது அப்படிதான் நாங்கள் பார்க்கணும்னு நினைப்போம். அதனால இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்ட்ட ரீச் பண்ற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் பண்ணணும்னு நான் சொல்றேன். அவர் வந்து இந்த மூட்லரே இதை பண்ணலாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியா இருக்கு, நம்ம வந்து சேவல் சவுண்டை எடுத்து அதை ரிதமா மாத்துறேன், அதை வச்சு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அந்த சேவல் வந்து ஆனாபென்னை பார்த்து என்னைய மாதிரி தான் நீயும் இருக்குன்ற மாதிரி ஒரு சீன். அந்த ஷாட்ல ஆரம்பிக்க போறோம். இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு ஃபேமிலி கூட்டு போறாங்கன்றத ஒன்லைன் ஓப்பன் பண்ண போறோம். அவ்வளவுதான். மற்றது எல்லாமே மூடுன்றதை டிசைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு சேவல் சவுண்டை வச்சு நான் ஒரு மியூசிக் மாதிரி ஒன்று பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ண போறேன்னு சொன்னேன். அவர் பயங்கர எக்ஸைட் ஆகி, தினேஷ் நீங்க இதே பண்ணுங்க, பண்ணிட்டு நான் கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு 2 நாள் என்ன. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சேவலோட சவுண்ட்ஸை எடுத்து அதை ஒரு லூப் மாதிரி அது மியூசிக்னு சொல்ல முடியாது, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கோச்சுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல அதை ஒரு லூப்பா சவுண்ட்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொக் 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 அப்படி போட்டு, அடுத்து கொக் 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 அந்த மாதிரி மல்டிபிள் லூப்ஸா பண்ணி அதை ஒரு ட்ரெய்லரா கட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை சவுண்ட் டிசைனரோட கொஞ்சம் ட்வீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ணோம். அப்படிதான் கொட்டுக்காளி ட்ரெய்லருக்கு பின்னாடி ஒரு மெனக்கடல் இருக்குதான்.